வெல்கம் டு யூபிஎஸ்சி வின். நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ரீசெண்டாக நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸ் ஃபார் மெயின்ஸ் 2025 டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்டில் எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வருஷம் என்னெல்லாம் கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நிறைய டாபிக்ஸ் போகாது, ஜஸ்ட் பிக் அவுட் பண்ணி எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்க்குறவங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த வருஷம் மெயின்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்குங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே எமர்ஜிங் டெக்னாலஜிஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு கான்செப்ட் எடுத்துக்கிட்டாலே நியூக்ளியர் எனர்ஜி, அதுக்கடுத்து எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏல என்னெல்லாம் புதுசாக வந்திருக்கு, மீன்ஸ் அதில் என்னெல்லாம் மெக்கானிசம்ஸ் வந்திருக்கு. ஸோ ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் வந்து இந்த வருஷம் ப்ரிலிம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஷின் கேட்கல, அதனால் மெயின்ஸில் மேபி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ நியூக்ளியர் எனர்ஜி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ்சியோட இம்பார்ட்டன்ட் தீம். அதிலிருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்தே தீரும். அதனால தான் இந்த ரெனியூவபிள் எனர்ஜியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆர்என்ஏ எடிட்டிங் பற்றி பார்த்துடலாம், ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸை பற்றி பார்க்கலாம், அதுக்கு அடுத்தபடியாக நியூக்ளியர் எனர்ஜி மிஷன், ரெனியூவபிள் எனர்ஜி, ஆக்சின் 4. ஸோ கம்பைலேஷன் மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆர்என்ஏ எடிட்டிங். ஸோ ஆர்என்ஏ எடிட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து ஆர்என்ஏ எடிட்டிங்னா என்ன, கண்டிப்பாக வந்து என்ன கேட்பாங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ், இதோட ஒரு டெக்னாலஜி அப்படின்னா அதோட அப்ளிகேஷன்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் அதை மட்டும் தான் வந்து கேட்கவே போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை பொறுத்து தான் வந்து எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போது இந்த ஆர்என்ஏ எடிட்டிங்னா என்ன, ஆர்என்ஏ எடிட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மீன்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா டிஎன்ஏ பற்றி பார்த்துருப்போம். ஸோ டிஎன்ஏவை பற்றி பார்க்கும்போது இப்போது ஆர்என்ஏ. ஸோ ஆர்என்ஏ எடிட்டிங்னா என்ன, ஒன்றும் இல்லை, ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற 2 ப்ராசஸ் இருக்குது. ஸோ டிஎன்ஏ ப்ரோட்டீன் சிந்தசிஸ், அதாவது டிஎன்ஏலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் எப்படி சிந்தசிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டிரான்ஸ்லேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் இருக்கிற மீன்ஸ் இந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வரையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆர்என்ஏ எடிட்டிங் அப்படிங்கிறதுமே இட்ஸ் சிமிலர் டு டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் அண்ட் ப்ரோட்டீன் மேக்கிங் ப்ராசஸ். ஸோ என்னென்னா ஆர்என்ஏல எடிட் பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி டிஎன்ஏல ஜீன் எடிட் பண்ணுறதை பற்றி பார்த்துருப்போம். இப்போ ஆர்என்ஏ எடிட் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் அ மாலிகுலர் ப்ராசஸ். நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ மாலிகுல் இஸ் ஆல்டர்ட். ஸோ ஆக்சுவலாக ஆர்என்ஏ மாலிகுலோட நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்டர் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ கீ வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ மாலிகுல் வந்து ஆல்டர் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவோட டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் தான் ஆர்என்ஏவாக மாறும். டிஎன்ஏவோட டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஆர்என்ஏவாக மாறும். ஸோ அந்த ஆர்என்ஏ அந்த ஆர்என்ஏ சீக்வன்ஸில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் கொண்டு வரும். பட் பிஃபோர் இட்ஸ் டிரான்ஸ்லேட்டட் டு ப்ரோட்டீன். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன்ஸ் டிஎன்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஆர்என்ஏவாக மீன்ஸ் ப்ரோட்டீனாக வரும். அந்த ப்ரோட்டீனுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸில் வந்து ஆல்டர் பண்ணிடுறோம். ஸோ அதுதான் வந்து ஆர்என்ஏ எடிட்டிங். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த ஆர்என்ஏ எடிட்டிங் நடந்தால் அது என்ன ரிசல்ட் ஆகும் அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஆகும். நார்மலாக ரிசல்ட் ஆகக்கூடிய ப்ரோட்டீன்லேருந்து வேறு ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் ஆகும். நார்மலாக டிஎன்ஏ, டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், ஆர்என்ஏ அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன். ஸோ இந்த ப்ராசஸில் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரும்போது எடிட்டிங் பண்ணும்போது நம்ம ஃபைனலாக வரக்கூடிய ப்ரோட்டீன் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆர்என்ஏ எடிட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ எடிட்டிங். ஸோ ஆக்சுவலாக இந்த டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ எடிட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்ன டைப்ஸ் இருக்குது. சப்ஸ்டிடியூஷன் எடிட்டிங். ஸோ சப்ஸ்டிடியூஷன் எடிட்டிங் பேஸ் இன் ஆர்என்ஏ இஸ் சேஞ்ச்டு டு டிஃப்ரெண்ட் ஒன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் எடிட்டிங், இன்சர்ஷன், டெலிஷன் எடிட்டிங் 2 டைப்ஸ் தான் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ எடிட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 டைப், சப்ஸ்டிடியூஷன் எடிட்டிங் அண்ட் இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன். ஸோ இன்சர்ஷன் ஆர் டெலிஷன், ஒன்று இன்சர்ட் பண்ணுறோம் ஆர் எல்ஸ் டெலிட் பண்ணுறோம். இது வந்து சப்ஸ்டிடியூட். பேஸ் ஆஃப் ஆர்என்ஏ இஸ் சேஞ்ச்டு இன்டு டிஃப்ரெண்ட் ஒன். ஆர்என்ஏவோட பேஸை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுறதுக்கு பேர் தான் சப்ஸ்டிடியூட் எடிட்டிங். ஸோ எக்ஸ்ட்ரா நியூக்ளியோடைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணுறதோ ரிமூவ் பண்ணுறது தான் நமக்கு வந்து இன்சர்ட் ஆர் டெலிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ எடிட்டிங். So significance of RNA editing என்னது? Protein diversity, regulation of gene expressions, the rapid potential,
ஸோ பொட்டன்ஷியல்ஸ், ரோல் இன் எவல்யூஷன்ஸ். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ எடிட்டிங், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ எடிட்டிங். ஸோ இதெல்லாம் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் டைவர்சிட்டி. வாட் இஸ் ப்ரோட்டீன் டைவர்சிட்டி? ஸோ கிரியேட்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன் ஃப்ரம் சிங்கிள் ஜீன், என்ஹான்ஸ் ஃபங்க்ஷனல் டைவர்சிட்டி. ஆக்சுவலாக ப்ரோட்டீன் டைவர்சிட்டி இந்த ஆர்என்ஏ எடிட்டிங் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆர்என்ஏ எடிட்டிங் மூலமா கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம் என்னன்னா கொஷின் இங்கே தான் வரும். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ எடிட்டிங், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ எடிட்டிங், சேலஞ்சஸ், வே ஃபார்வர்ட். இதுதான் வந்து கண்டிப்பாக கொஷின். ஸோ அப்போது டைப்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சப்ஸ்டிடியூட் எடிட்டிங் அண்ட் இன்செர்ஷன் ஆர் டெலிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். பட் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ப்ரோட்டீன் டைவர்சிட்டி நான் என்ன சொன்னேன், கண்டிப்பாக நம்ம ப்ரோட்டீன்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வரதா இருந்தால் மட்டும்தான் ஆர்என்ஏ எடிட்டிங். அப்போது கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சேஞ்சஸ். ஸோ கிரியேட்ஸ் டிஃப்ரெண்ட் proteins from single gene, enhance functional diversity. So different proteins வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அது மூலமா functional diversity வந்து பார்த்தீங்கன்னா enhance பண்ணுறாங்க. Next, regulation of gene expressions. So regulation of gene expressions allow fine tuning of protein functions, fine tuning of protein. So protein functions. ஸோ ஆக்சுவலாக இது என்ன பண்ணுது அப்படின்னா ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் வந்து ஃபைன் டியூன் பண்ணுது. ப்ரோட்டீன் எக்ஸ்பிரஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூன் பண்ணி விடுது. ஸோ எதுக்கேற்ற மாதிரி அப்படின்னா என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆக்சுவலாக ப்ரெசென்ட் என்விரான்மெண்ட் அண்ட் செல்லுலார் சிக்னல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ரோட்டீனை வந்து ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ஆர்என்ஏ எடிட்டிங் பண்ணலாம். ஸோ அது மூலமா ஜீன் எக்ஸ்பிரஷன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணலாம். ஸோ ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜீனை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கிறது தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரப்பியூட்டிக். ஸோ தெரப்பியூட்டிக் பொட்டன்ஷியல். ஸோ தெரப்பியூட்டிக் பொட்டன்ஷியல் இஸ் நத்திங் பட் கேன் கரெக்ட் த ஜீன் மியூட்டேஷன் அட் ஆர்என்ஏ லெவல். ஆக்சுவலாக ஜீன் மியூட்டேட் ஆகுது அப்படின்னா அதை வந்து ஆர்என்ஏ லெவல்லே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர், நியூரலஜிக்கல் டிசார்டர், ரேர் ஜெனடிக் கண்டிஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் ட்ரீட்மெண்ட்டாக வந்து ஆர்என்ஏ எடிட்டிங் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்என்ஏ எடிட்டிங். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர், நியூரலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஆர்என்ஏ எடிட்டிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ரோல் இன் எவல்யூஷன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து வேரி ஆகிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து அதாவது சேலஞ்சிங்காக இருக்குன்றதுனால இந்த ரோல் ஆஃப் எவல்யூஷன்லேயும் ஆர்என்ஏ எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது. ஒன்று வந்து ப்ரோட்டீன் டைவர்சிட்டி, ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன், தெரப்பியூட்டிக் பொட்டன்ஷியல், அதுக்கடுத்து ரோல் இன் எவல்யூஷன். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் இன் அக்ரிகல்ச்சர் அண்டு அப்ளிகேஷன் இன் மெடிசன். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ்க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ். ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒரு கான்செப்டோட அப்ளிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் டு கிரியேட் ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட் ஆர் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ். எப்படி ஆர்என்ஏவை மாடிஃபை பண்ணுறது மூலமா ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டண்ட்டும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டு வெரைட்டி கிராப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்தபடியாக ஜீன் தெரப்பி. ஸோ ஜீன் தெரப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் இஸ் எக்ஸ்ப்ளோரிங் ஆர்என்ஏ எடிட்டிங் ஃபார் ட்ரீட்டிங் இன்ஹெரண்ட் டிசீசஸ் சச் அஸ் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி. ஸோ மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். ஸோ இந்த மாதிரி டிசீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஜீன் தெரப்பி மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்என்ஏ எடிட்டிங்கை ஜீன் தெரப்பியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமா இந்த மாதிரி டிசீசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஸோ ஆல்டரிங் ஆர்என்ஏ எடிட்டிங் பேட்டர்ன்ஸ் ஆர் மேக்கர்ஸ் creates cancer that can be used for targeting therapies. ஸோ கேன்சர் செல்ஸை வந்து டார்கெட் பண்ணி அதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஆர்என்ஏ எடிட்டிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மூணு தான் நமக்கு வந்து கொஷினாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை தான் டார்கெட் பண்ணி கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து ஆர்என்ஏ எடிட்டிங்னா என்ன டைப்ஸு, அதுக்கு அடுத்து சிக்னிஃபிகன்ஸ்க்கு அடுத்து அப்ளிகேஷன்ஸ் தான் அதிகமாக மார்க் வந்து அதிகமான மார்க் அலாட்மெண்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் தான் கிடைக்கும். கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், ஜீன் தெரப்பி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட். சேலஞ்சஸ் ஆஃப் டார்கெட்டிங் எஃபெக்ட்ஸ் அண்ட்
அக்யூரசி இஷ்யூ. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ப்ராப்பராக டார்கெட் பண்ண முடியாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரசி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ இருக்கிற இந்த RNA எடிட்டிங் டெக்னாலஜியில். எத்திக்கல் கன்சர்ன்ஸ் ரெகார்டிங் ஜீன் மேனிப்புலேஷன். ஆக்சுவலாக இந்த ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் ஜீனோட மாடிஃபிகேஷன்ஸ் ஒன்ஸ் ஜீன் மாடிஃபை ஆகுது அப்படின்னா அதோட ட்ரேட்ஸே வந்து மாறுது. அப்போது எத்திக்கல் இஷ்யூஸ் வந்து நிறையா இருக்குது. ஸ்டார்டிங்கில் இருந்தே இந்த DNA RNA எடிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்திக்கல் இஷ்யூஸ் போய்கிட்டே தான் இருக்குது. அதுக்கடுத்து லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லாங் டர்ம் எஃபெக்ட்ஸ். ஆக்சுவலாக ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் மாதிரி தான் ஜீன் எடிட்டிங்கும். ஏன்னா ரெண்டுமே சேம். அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ்க்கு என்னெல்லாம் நம்ம வந்து சேலஞ்சஸ் இருக்கோ அதெல்லாமே நம்ம RNA DNA எடிட்டிங்கில் கொண்டு வந்துடலாம். ஏன்னா இப்போ என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியும். பட் லாங் டேர்மில் அது என்னவா ரிசல்ட் ஆகுன்றது நமக்கு தெரியாது. டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இன் டெலிவரிங் RNA எடிட்டர்ஸ் to specific cells or tissues. ஸோ ஆக்சுவலாக டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இன்னும் இருக்குது. எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்காலிட்டிஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், R&Dயில் இன்வெஸ்ட் பண்ணணும். எத்திக்கல் கைட்லைன்ஸை வந்து ப்ராப்பராக கொண்டு வரணும். ஏன்னா இங்கே இருக்கிற சேலஞ்சஸ் எப்பயுமே சேலஞ்சஸ்க்கு சப்போர்ட்டிவாக வே ஃபார்வர்ட் இருக்கணும். மீன்ஸ் அதை அதை வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி எப்படி இன்வெஸ்ட் இன் R&D. அதுக்கடுத்து எத்திக்கல் கைட்லைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கடுத்து என்கரேஜ் கொலாபரேஷன் பிட்வீன் அகாடமிக் அண்ட் பயோடெக்னாலஜி ஃபிர்ம்ஸ் பாலிசி மேக்கர்ஸ் promote awareness and educations about potential and risk of RNA editing. So promote awareness வந்து promote பண்ணணும். Conclusion: RNA editing represents a powerful frontier in genetic disease. With its ability to revolutionize medical, agriculture, biotechnology, நம்ம மேலே என்னெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் சொன்னமோ RNA எடிட்டிங் அப்படிங்கிறது பவர்ஃபுல் ஃப்ரான்டையராக வந்து எவால்வ் ஆகும். ஸோ வித் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ரெகார்டிங் அக்ரிகல்ச்சர், மெடிசன், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, ரெஸ்பான்சிபிலிட்டி of robust oversights, it can be offered precise, flexible and reversible alternative to DNA editing. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த DNA எடிட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. பட் கம்பேர் டு RNA எடிட்டிங். ஸோ RNA எடிட்டிங்கை ப்ராப்பராக நம்ம வந்து அலைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது நமக்கு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய அசட்டாக கொடுக்கும், பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்டை வந்து நம்ம இதில் பிடிச்சிக்கிறோம். ஓகேங்களா? RNA எடிட்டிங்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் RNA எடிட்டிங், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் RNA எடிட்டிங், அப்ளிகேஷன், சேலஞ்சஸ், வே ஃபார்வர்ட், கன்க்ளூஷன். இட்ஸ் நத்திங் பட் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்மால் மாடலர் ரியாக்டரை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.